இன்று நாம் வெங்காயத்தின் நன்மைகளைப் பற்றி எளிமையாக பேசப்போகிறோம். தினமும் உணவில் வெங்காயத்தை சேர்ப்பது உங்கள் உடலில் எத்தகைய அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம். மேலும் வெங்காயத்தை உண்ண சிறந்த வழி மற்றும் அதன் நன்மைகளை முழுமையாகப் பெறுவது எப்படி என்பதையும் பகிர்ந்து கொள்வோம். எல்லா வீடுகளிலும் வெங்காயம் பொதுவான ஒன்று, ஆனால் அதன் ஆரோக்கிய நன்மைகள் அவ்வளவு சாதாரணமானவை அல்ல. வெங்காயம் உணவுக்கு சுவை மட்டுமல்ல, உடலுக்கு பலவித நன்மைகளையும் வழங்குகிறது. வெங்காயத்தை வெட்டும்போது கண்கள் கலங்குவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இல்லையா? ஆனால் அதன் உண்மையான நன்மைகளை அறிந்தால் உங்கள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வரும். உங்கள் இதயத்தை பாதுகாக்க வெங்காயம் ஒரு சிறந்த உதவியாளர். தினமும் வெங்காயத்தை சாலடாகவோ அல்லது வேறு விதமாகவோ உட்கொண்டால் இதயத்தின் செயல்பாடு மேம்படுகிறது மற்றும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. உலகெங்கிலும் உள்ள ஆய்வுகள் இதை நிரூபித்துள்ளன. வெங்காயத்தில் உள்ள கூறுகள் இரத்தத்தை நீர்த்துப்போக செய்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன. இது இதயத்தின் தசைகளை ஆரோக்கியமாக வைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வெங்காயம் உதவுகிறது. இதில் உள்ள கந்தக கூறுகள் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை சமநிலையில் வைக்கின்றன. செரிமான பிரச்சினைகளுக்கு, வாயு, மலச்சிக்கல், வயிற்றில் கனம் வெங்காயம் ஒரு சிறந்த தீர்வு. இதில் உள்ள ஃபைட்டோகெமிக்கல்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன மற்றும் வைட்டமின் சி அளவை உயர்த்துகின்றன. இது சளி, வைரஸ் தொற்று மற்றும் பிற நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. வெங்காயத்தில் உள்ள ஒலிகோஃப்ரக்டோஸ் என்ற நார்ச்சத்து வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இதில் உள்ள குரோமியம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. இது உடலுக்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இன்று நீரிழிவு ஒரு பொதுவான நோயாக உள்ளது, குறிப்பாக உடல் உழைப்பு குறைவாக உள்ளவர்களுக்கு. வெங்காயத்தில் உள்ள குரோமியம் குளுக்கோஸை கட்டுப்படுத்தி உடலை பாதுகாக்கிறது. எலும்புகளை வலுப்படுத்தவும் வெங்காயம் உதவுகிறது. வயதாகும்போது எலும்புகள் பலவீனமடையலாம், ஆனால் தினமும் வெங்காயம் உட்கொண்டால் எலும்புகள் வலுவடையும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குவர்செடின், ஆந்தோசயனின் உடலில் உள்ள நச்சுகளை அழிக்கின்றன. இவை புற்றுநோய் போன்ற நோய்களை எதிர்க்கின்றன, குறிப்பாக வயிறு மற்றும் குடலில் ஏற்படும் புற்றுநோயை. தினமும் வெங்காயம் உண்பவர்களுக்கு வாய், வயிறு மற்றும் பிற புற்றுநோய்களின் அபாயம் குறைவு என ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. மூட்டுவலி, எலும்பு மூட்டுகளில் உள்ள விரைப்பு, வீக்கம் ஆகியவற்றுக்கு வெங்காயம் ஒரு மருந்து. வெங்காயச்சாறை எடுத்து சிறிது கடுகு எண்ணெய் கலந்து மூட்டுகளில் தடவினால் 2 மாதங்கள் தொடர்ந்து செய்தால் வலி குறையும். வெங்காயச்சாறில் சிறிது உப்பு கலந்து விரல்களால் பற்கள் மற்றும் ஈறுகளில் தேய்த்தால் ஈறு வீக்கம், பற்வலி, எரிச்சல் ஆகியவை நீங்கும். வெங்காய விதைகளை வினிகரில் அரைத்து தோலில் உள்ள அரிப்பு, பூஞ்சை தொற்று, தோல் தடிப்பு ஆகியவற்றில் தடவினால் சில நாட்களில் நிவாரணம் கிடைக்கும். வயதாகும்போது கண் பார்வைக்கு வெங்காயம் நன்மை செய்யும். இதில் உள்ள குளூட்டாதயோன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கண் நோய்களை தடுக்கிறது. வைட்டமின் இ கண் செல்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறது. வெங்காயத்தை வெட்டும்போது கண்கள் கலங்குவது கண்களை சுத்தப்படுத்த உதவுகிறது. தூசி மற்றும் அழுக்கு வெளியேறுகிறது. கூந்தலுக்கு வெங்காயச்சாறு நன்மை செய்யும். கூந்தல் உதிர்வு இருந்தால் வெங்காயச்சாறை கூந்தல் வேர்களில் தடவி சிறிது நேரம் வைத்த பின் கழுவவும். வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை இதை செய்தால் கூந்தல் வலுவடையும். 1 டீஸ்பூன் வெங்காயச்சாறில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் சிறிது வெங்காய எசென்ஷியல் ஆயில் கலந்து தலையில் மசாஜ் செய்தால் கூந்தலுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதோடு வெங்காய வாசனையும் குறையும். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வைத்த பின் ஷாம்பு கொண்டு கழுவவும். வெங்காயச்சாறில் சிறிது தேன் கலந்து ஹேர் மாஸ்க் தயாரித்து 15 நிமிடங்கள் தலையில் வைத்து கழுவினால் கூந்தல் வலுவடையும். வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை இதை செய்யலாம். வெங்காயத்தை உண்ண சிறந்த வழி உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. வெங்காயத்தில் கந்தகம் அதிகம் உள்ளது. இது உடலுக்கு பல வழிகளில் நன்மை செய்கிறது. வெங்காயத்தின் வெளிப்புற தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன, எனவே அதை முழுமையாக அகற்ற வேண்டாம். சமைத்த வெங்காயத்தில் நார்ச்சத்து மற்றும் செம்பு உள்ளது. இது செரிமானத்திற்கும் மூளை வளர்ச்சிக்கும் நன்மை செய்கிறது. வெங்காய ஊறுகாய் கூட செரிமானத்திற்கு சிறந்தது. ஆனால் வெங்காயத்தை உண்ணும்போது சில கவனம் தேவை. அதிகமாக உட்கொண்டால் வாய் துர்நாற்றம் ஏற்படலாம். இது உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் தொந்தரவு செய்யலாம். சிலருக்கு வாயு, வயிற்றில் கனம், ஏப்பம் ஆகியவை ஏற்படலாம். மிக அதிகமாக வெங்காயத்தை, குறிப்பாக வெறும் வயிற்றில் உட்கொண்டால் வயிற்றில் எரிச்சல், அசௌகரியம் அல்லது செரிமான கோளாறு ஏற்படலாம். எந்தவொரு நன்மை தரும் பொருளும் அதிகமானால் தீங்கு விளைவிக்கும். வெங்காயத்தையும் உடலின் தேவைக்கு ஏற்ப சமநிலையான அளவில் உட்கொள்ள வேண்டும். சரியான முறையில் உட்கொண்டால் வெங்காயம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு அற்புத மருந்தாகும். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மறுப்பு: இந்த வீடியோவை நிபுணர் ஆலோசனையாக கருதக்கூடாது. இது கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது.